உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு, சனி பகவான் மீன ராசியில் காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்தில் வக்ரத்தன்மை பெறப்போகிறார். ஜூலை மாதம் 13ஆம் தேதி இப்படி வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் 27ஆம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்ரத்தன்மையை பெற்று இருக்கிறார். கிட்டத்தட்ட 4.5 மாதங்களுக்கு அந்த சனி பகவான் இந்த வக்ரத்தன்மை பெறும்போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன மாற்றங்கள், ஏன்னா சனின்றது ஒரு முக்கியமான காரக கிரகம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தொழிலை நிர்மாணிக்கக்கூடிய, அவர்களினுடைய வேலையை நிர்மாணிக்கக்கூடிய, அவர்களினுடைய வாழ்வை சிறப்பிக்கக்கூடிய கிரகமே அந்த சனி பகவான் தான். அப்படிப்பட்ட கிரகம் வக்ரத்தன்மை பெறும்போது என்னென்ன மாற்றங்கள், நீங்க என்ன தெய்வ வழிபாடு பண்ணுனா உங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நீங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். இப்போ வக்ரத்தன்மை பெறுகிறார். அர்த்தாஷ்டம சனி வக்ரத்தன்மை பெறும்போது இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு தருணம். அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது ஒரு உடல் பலவீனங்கள் அப்படின்றது அதிகரிச்சுட்டே இருந்திருக்கும். அதே சமயத்துல சொத்து சம்பந்தமான இழப்புகளும் அதிகமாக இருந்திருக்கும். எதுவுமே காரணமே இல்லாம உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்திருப்பீங்க. அடுத்து அந்த சொத்துக்கள் கைவிட்டு போகும்போதும் உங்களுக்கு ஒரு மன வலியை கொடுத்திருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை. இந்த சனி பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இடைவிடாத ஒரு கடின உழைப்பை இந்த காலகட்டத்துல கொடுக்க போறார். தனுசு ராசி அன்பர்கள் எப்போதுமே உழைக்கிறதுக்கு அஞ்ச மாட்டாங்க. 24 மணி நேரம் உழைக்கணும்னு சொன்னா கண்டிப்பாக உழைப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு தெய்வ பலம் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. அந்த தெய்வ பலத்திற்காக அதிகப்படியான ஒரு வழிபாடுகள் இவர்களால மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு 48 நாள் விரதம் இருக்கணும், இந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும்னு சொன்னா வேற எந்த ராசி அன்பர்களாலையும் முடியாது. இந்த தனுசு ராசி என்பவர்களால மட்டும்தான் அந்த அளவுக்கு கடுமையான ஒரு பிரார்த்தனைகள், ஒரு தவம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அரக்கன் கூட கடுமையான தவம் இருந்து தன்னுடைய தெய்வமான சிவனையும் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் அழைக்கிறதுக்கு அவ்வளவு கடுமையான தவங்கள் இருப்பாங்க. அந்த அரக்கர்கள் கூட அந்த அளவுக்கு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வலிமையான ஒரு கடும் தவத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்ம தனுசு ராசி அன்பர்களால மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு அந்த தெய்வ பலத்தை முழுமையாக நம்புபவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள் முழுமையாக அந்த தெய்வம் உங்களுடைய கூடயே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மெய் சிலிர்க்கும். சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு அந்த தெய்வம் காப்பாத்தும். அந்த அந்த இடத்த நினைக்கும் போதே உங்களுக்கே மெய் சிலிர்க்கும். ஆகா, நம்ம தெய்வ வழிபாடு நமக்கு இந்த மாதிரியாக காப்பாத்திருச்சே அப்படின்ற அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் அந்த தெய்வம் முன்னாடி நடந்து செல்லக்கூடிய ஒரு முழுமையான அமைப்பை பார்க்க முடியும். சில பேர் தனுசு ராசி அன்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்லயே இந்த மாதிரியான ஒரு அந்த ஃபீலிங்ஸ்ன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த உணர்வுகளை உணரக்கூடிய ஒரு தருணம் கூட இருந்திருக்கும். பெரிய பெரிய ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து சாமி படத்துல இருந்து பூ விழும். இதெல்லாமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் நடக்கும். அந்த அளவுக்கு தெய்வ பலம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இது மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அந்த பதிவு பண்ணும்போது உங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய முழு ஆசீர்வாதம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். இது ஹிந்து அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் சொல்லல, எந்த ரிலிஜியனாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தினுடைய குருவும் அந்த மதத்தினுடைய தெய்வங்களும் உங்களுடைய கூட நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் முழுமையாக உங்களுக்கு ஒரு தெய்வ ஸ்வரூபமாக தான் பயணிக்க போறார். நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்தாலுமே அதுல நிறைய ஒரு வெற்றி படிகளை கொடுக்க போறார். நிறைய
வருமான வளர்ச்சியை கொடுக்க போறார். வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய ஒரு சனி வக்ரத்தன்மையாக தான் இந்த தன்மை இருக்க போகுது. வேலையில பாத்தீங்கன்னா உயரதிகாரிகளின் தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களை வேலை செய்யவே விட மாட்டாங்க. சில பேருக்கு உயரதிகாரியே கிடையாது, இவர்கள் தான் எல்லாமே அப்படின்னு பொறுப்படுத்தா கூட இந்த இடத்துல கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேலையை விட்டு நம்ம எங்கேயா போனா சரி அப்படின்ற அளவுக்கு அந்த ஒர்க்கோடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. உயரதிகாரிகள் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனையா தனுசு ராசி என்பவர்களுக்கு? அவர்களுடைய வேலையில உயரதிகாரிகள் இல்லாட்டிலுமே இவர்களுக்கே அவர்களினுடைய வேலையில சில சலுப்புத்தன்மைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். இதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டு தோஷங்கள்லாம் சொல்லணும். தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு விருப்பப்படவே மாட்டாங்க. யாரெல்லாம் விருப்பப்படலையோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படின்னாதான் நிறைய பேருக்கு தெரியும், ஆஹா நம்மள மாதிரியே இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றது கண்டிப்பா தெரியும். அதனால அந்த வெளிநாட்டுக்கு போக விருப்பம் இல்லாத இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கழுத்தை பிடிச்சு வெளிநாட்டுக்கு போக வைக்கக்கூடிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை இந்த சனி வக்ரத்தன்மை முழுமையாக கிடைக்க போகுது. இதுல வருமான வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைம் தாங்க உங்களுக்கு. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். எங்க குடும்பத்தை பிரிஞ்சு போறோமே, குடும்பத்து மேல பாசம் இருக்கா சொல்லுங்க? கிடையவே கிடையாது. ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் குடும்பத்தினால ஏமாற்றப்பட்டவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். அதனால குடும்பம் மேல ஒரு பெரிய அளவுக்கு பாசம் கிடையாது. ஆனாலும் குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு ரொம்ப அதிகமாக ஆசைப்படுவாங்க. இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் ரொம்ப எளிமையா கழிச்சாகணும் அப்படின்ற அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படியே வாழ்நாள ஒரு தள்ளிக்கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதனால வெளியூருக்கு போறதுக்கு உண்டான ஒரு நிர்பந்த சூழ்நிலைன்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எல்லாருக்குமே வீசா கிடைக்காம, வீசா கிடைச்சாலும் வேலை கிடைக்காம, வேலை கிடைச்சாலும் வீசா கிடைக்காம இந்த மாதிரியான கஷ்டத்துல எல்லாம் இருக்கிறாங்க. அதனால தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் மிக எளிமையாக அந்த வெளிநாட்டு வாய்ப்புகளை கொடுக்க போறாங்க. நீங்க அழுதுகிட்டே போகக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். இதை போயே ஆகணுமா, நான் செஞ்சே ஆகணுமா அப்படின்ற அளவுக்கு அந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு கட்டாய சூழ்நிலையில போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுடைய 6ஆம் இடத்தை அந்த சனி பகவான் வக்ர பார்வையாக பார்க்கறதுனால நிறைய அளவுக்கு கடன் தொந்தரவுகள்ல இருந்து மேலக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சனி பகவான் ஆண்நெறியா உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்த்தாரு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா ஊசியில பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கொஞ்சம் கடனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. என்னடா இது கடன் வந்துகிட்டே இருக்கேன், நம்மளும் எவ்வளவோ அவாய்ட் பண்றோம் ஆனாலும் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா மாசம் மாசம் தேவைகள் நிறைவேறும் போது நம்ம கடன் வாங்குறதுல நம்ம ஈஸியா அதுல ஒரு அடிக்ட் ஆகுற மாதிரி ஆயிடும். அதுலயும் தனுசு ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனை வச்சிருக்கிறீங்க. யாரெல்லாம் கிரெடிட் கார்டு பிரச்சனை வச்சிருக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதனால அந்த கிரெடிட் கார்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நிவர்த்தின்றது அந்த சனி பகவான் உங்களுக்கு தெய்வ ரூபமாக வந்து செயல்பட போறார். இனிமேல் நீங்க கிரெடிட் கார்டு வாங்குவீங்களா அப்படின்னு மண்டையில தட்டி அதற்குண்டான ஒரு நிவர்த்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் அந்த 10ஆம் இடத்தையும் அவர் வக்ர பார்வையாக பார்க்கிறதுனால தொழில்ல ஒரு மாற்று யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாற்று யோசனை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த நான் சொன்ன அந்த பலன்கள், அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்திருப்பீங்க அப்படின்னு நிறைய இதுல சொல்லியிருக்கிறேன். அதுல இடையிலயும் சொல்லியிருக்கிறேன். அதுல கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ண சொல்லி, கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ண மறந்தவங்க இந்த கடைசி இதை பார்க்கும்போது பதிவு பண்ணுங்க. உங்களுடைய தெய்வ வழிபாடு, நீங்க என்னென்ன தெய்வத்தை பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த தெய்வத்தை இடைவிடாம சனிக்கிழமை இந்த தனுசு ராசி என்பர்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்குன்னு இந்த எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வமும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த தெய்வமே உங்களுக்கு கூட பயணிக்கும் போது நீங்க எந்த தெய்வத்தை தான் பிரார்த்தனை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்ல போறது கிடையாது. இந்த சனி வக்ரத்தன்மையில எல்லா ராசி என்பர்களுக்கும் அவங்களுடைய தெய்வங்களை சொல்லி இருக்கிறேன். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மட்டும் நீங்க என்ன தெய்வத்தை பிரார்த்தனை பண்றீங்களோ அதை சனிக்கிழமை பண்ணுங்க.
பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. மறுமண வாழ்க்கை அப்படின்றது இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும். அதனால அந்த மறுமண வாழ்க்கை தற்காலிகமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்துல திசாபுத்தி பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.